ஈயர் கண்ட அமுத மொழி அமிழ்தினும் இனிய மொழி உலகத்தின் முதல் மொழி. கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லித்தமிழ் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே சிந்தி வரும் மைத்திலியில் என்னை சிந்து பாட வைத்த பைந்தமிழே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடனமாடும் நருந்தமிழே உன்னை வணங்கி பெருந்தலைவர் புகழ் பாட வந்திருப்பவள் நான் சந்தியா செந்தில்ராஜ். தீட்டிக்கொண்டே இருந்தால்தான் வைரம் மின்னும், பாடிக்கொண்டே இருந்தால்தான் பண்ணினிக்கும், செதுக்கிக் கொண்டே இருந்தால்தான் சிற்பம் ஜொலிக்கும். அதேபோல் நம் பெருந்தலைவர் புகழ் மங்கவிடாமல் வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நம் சமுதாய போராளிகளுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம். காமராஜர் கௌசிக நதியின் கிழக்கே இருக்கும் விருதுநகரிலே உயிர் கொடுத்த குமாரசாமி நாடாருக்கும் உயிருக்குள் அடைகாத்து பெற்றெடுத்த சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த காமராஜர் குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்தினார். இந்திய நாட்டின் மேல் கொண்ட பற்றால் 16 வயதிலேயே தன்னை பொது வாழ்வில் இணைத்துக் கொண்டார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், அந்நிய துணியரிப்பு, ஆகஸ்ட் புரட்சி போன்ற போராட்டங்களை தலைமை தாங்கி பங்கு பெற்று 8 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். பெற்ற தாயை விட பிறந்த நாடே பெரிது என வாழ்ந்ததால் மக்கள் அவரை 1954 தமிழக முதல்வராக்கி அழகு பார்த்தார்கள். கல்வி புரட்சி. கல்விக்கு எல்லை இல்லை, கல்வி கற்பவர்கள் ஏழை இல்லை, வாழ்க்கைக்கு தேவை கல்வி, அதை கற்றால் இல்லை தோல்வி, கல்வி என்பது தவம், அதை கற்பதே நம் வரம் என்பதை உணர்ந்த காமராஜர் அவர்கள் முதல்வரானதும் இவர்கள்தான் படிக்க வேண்டும் என்றிருந்த குலக்கல்வி முறையை ஒழித்து மூடி கிடந்த 6000 பள்ளிகளை திறந்தார். தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்று நினைத்தார். சொத்து இல்லாதவர்களுக்கு கல்விதான் சொத்து என்று அவர் எண்ணியதால் இலவச கல்வி, கட்டாய கல்வி, ஓராசிரியர் பள்ளி, உணவுடன் கூடிய கல்வி, மாலை நேர கல்லூரி என கல்வியில் பல புரட்சி செய்து ஏழைகளுக்கு எட்டா கனியாக இருந்த கல்வியை அனைவருக்கும் எட்டும் கனியாக்கினார். ஏழை குழந்தைகள் படிக்க நிதி இல்லையே கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்றார். ஜாதி மதம் பாராமல் கைநாட்டு மட்டுமே இடும் பெற்றோர்களுடைய குழந்தைகளின் விண்ணப்பங்களை தேர்ந்தெடுத்து அக்காலத்திலேயே படிப்பறிவில்லா குடும்பத்தில் முதல் நிலை பட்டதாரியை உருவாக்கி கல்வியில் பெரும் புரட்சி செய்து இந்தியா மட்டுமல்லாமல் உலகமே போற்றும் ஒப்பற்ற கல்வி கண் திறந்த கடவுளானார். மகிழ்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, ஓய்வின்றி தன் எண்ணம், நினைவு, ஆக்கம், உயர்வு, உந்து, ஊக்கம், பெருமை, வளர்ச்சி, முன்னேற்றம் என நம் தேசத்தின் கல்வி வளர்ச்சிக்காகவே வாழ்ந்த மனிதர் நம் கல்வி கடவுள் காமராஜர் அவர்கள். அதனால்தான் காமராஜரின் பிறந்த நாளை நம் தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. தொழில் புரட்சி. பாரதத்தின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற நம் பாரதத்தின் உயர்வுக்காக காமராஜரால் தமிழகத்தில் தொடங்கப்பட்டதுதான் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர்ஸ், ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, மேலும் பல. அது மட்டுமா, தொழில் வளர்ச்சிக்காகவும் வேலை வாய்ப்பு வழங்கவும் கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை, விருதுநகர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர் உட்பட 19 தொழில் பேட்டைகளும், சென்னை, நெய்வேலி, தூத்துக்குடி, கோவை, பொள்ளாச்சியில் தொழில் குழுமங்களும் அமைத்தார். காமராஜர் ஆட்சியில் தொழில்துறையில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்தது. நித்தம் நித்தம் சித்தம் பித்தம் பிடித்தது போல் நம் நாட்டின் வளர்ச்சி ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு அன்றே காமராஜர் ஏற்படுத்திய தொழில் புரட்சியால் தான் நம் தமிழகம் இன்றும் மிளிர்கிறது. விவசாயம் மற்றும் பாசன புரட்சி. பயிர்கள் விளைந்தால் உயிர்கள் வாழும் என்பதால் காமராஜர் அவர்கள் பசுமை செழிக்க பவானி திட்டம், காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், கிருஷ்ணா, வைகை, மணிமுத்தாறு, சாத்தனூறு, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஆசியாவின் மிகப்பெரிய தொட்டிப்பாலமான மாத்தூர் தொட்டிப்பாலம் ஆகியவற்றை அமைத்து நம் தமிழகத்தின் நீர் வளம், நிலவளம், கனிம வளங்களை எல்லாம் உயர்த்தி விவசாயத்தில் பெரும் புரட்சி செய்து வடமாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வந்தார். கணிதம் படிக்கவில்லை, ஆனால் எந்த சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் வல்லமை பெற்றவர். அறிவியல் படிக்கவில்லை, ஆனால் அறிவுசார் சட்டங்களையும் அணுமின் நிலையங்களையும் நிறுவியவர். புவியியல் படிக்கவில்லை, ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன, அவற்றின் நீர்வளத்தை உழவுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று நன்கு அறிந்தவர்.
அரசியல் புரட்சி. பணப்பையை பார்ப்பவர்கள் மத்தியில் ஏழையின் இறைப்பையை பற்றி சிந்தித்த ஏழை பங்காளன் நம் காமராஜர் அவர்கள். எப்படியும் வாழலாம், எப்படியும் ஆளலாம் என புறப்பட்டவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஆள வேண்டும் என புது இலக்கணம் படைத்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழக அரசியலில் என்றும் பொற்காலமே. அரசியலில் கல்வி புரட்சி செய்தார், கல்வியால் தொழில் புரட்சி செய்தார், தொழிலில் விவசாய புரட்சி செய்தார், விவசாயத்தில் பாசன புரட்சி செய்தார். 1957-8 சென்னை மாகாணத்தின் பட்ஜெட்டை தமிழில் சமர்ப்பித்து எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழங்க வேண்டும் என்பதற்காக தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வந்து தமிழை பயிற்று மொழியாய் கொண்டு படிப்பவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்கினார். மூத்த தலைவர்கள் இளைய தலைமுறைக்கு வழிவிட வேண்டும் என்ற அவரின் திட்டத்திற்கு தானே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் முதல்வர் பதவியை துறந்து கட்சி பணியை மேற்கொண்டார். தன்னை தேடி வந்த பாரத பிரதமர் பதவியை கூட ஏற்காமல் அரசியலில் அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்தார். தலைவர்கள் பல உண்டு, ஆனால் பெருந்தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே. 9 ஆண்டுகள் நாட்டின் விடுதலைக்காக சிறைவாசம், 5 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 12 ஆண்டுகள் தமிழக காங்கிரசின் தலைவர், 5 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், 4 முறை பாராளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதல்வர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என 2 பிரதமர்களை உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தம் கட்டுக்குள் வைத்த கிங் மேக்கர். கேட்கும் போதே உடல் சிலிர்க்கிறதா? ஆம், அவர்தான் நம் பெருந்தலைவர். இவர் வாழ்ந்து மறைந்தவர் அல்ல, மறைந்தும் வாழ்பவர். படிக்காத மேதை அல்ல, நம்மை எல்லாம் படிக்க வைத்த மேதை. தடம் பார்த்து நடந்தவர் அல்ல, தடம் பதித்து நடந்தவர். 1975 அக்டோபர் 2 இவ்வுலகை விட்டு பிரிந்தார். இறக்கும் போது சில ரூபாய் பணமும் சில கதர் வேட்டி சட்டைகளுமே இவருடைய சொத்து. இறுதி வரை வாடகை வீட்டில் எளிமையாகவே வாழ்ந்தார். இறந்த பின்பு இவர் வீட்டை அரசு எடுத்துக்கொண்டது, பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. ஏய் தமிழினமே, ஒன்று கேள், அதை நின்று கேள். நம் பெருந்தலைவரை ஜாதி தலைவராக சித்தரித்து ஒரு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்கிறார்கள். இனி ஒரு விதி செய்வோம், நம் பெருந்தலைவர் தேச தலைவர் என்பதை உரக்கச் சொல்வோம். நான் பேசிய இந்த காணொளியை முகநூல், பகிரி என அனைத்திலும் பகிருங்கள், பகிருங்கள், பகிர்ந்து கொண்டே இருங்கள். அது தமிழகம் கடந்து, தாய்நாடு கடந்து, கண்டம் கடந்து, கடல் கடந்து, வான் கடந்து, மனித குலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று சேரட்டும். பெருந்தலைவர் புகழ் திக்கட்டும், பரவட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி.